தலைமை பண்பு என்று சொல்லுகிற பொழுது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பண்பு மட்டுமே தலைமையை கொண்டு வந்து சேர்த்து விடாது. பல்வேறு சிறந்த நற்பண்புகளினுடைய கூட்டு தொகையாக விளங்குவதுதான் ஒரு தலைமைத்துவம். ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். இதைவிட ஒரு அறிவு சார்ந்த ஒரு மாற்றத்திற்கான கதை இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஜென் ஞானி இருந்தார். 2 நண்பர்கள் இந்த ஜென் ஞானியைப் போலவே நாமும் மிகச்சிறந்த ஜென்களாக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். 2 பேரும் ஒரு நாள் அந்த ஞானி இருக்கும் இடத்திற்கு சென்றார்கள். அந்த ஞானியிடம் போய் இவர்கள் சொன்னார்கள், ஞானியாரே, உங்களைப் போல் நாங்களும் ஞானம் நிறைந்தவர்களாக வர வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் என்றார். உடனே அந்த ஜென் சொன்னார், எத்தனையோ ஜென்கள் இருக்கிறார்கள், இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு என்னிடம் மட்டும் நீங்கள் வந்து நிற்கிறீர்களே, ஏன் என்றார். ஐயா, இருக்கக்கூடிய ஜென்களிலேயே மிக மிக புகழ்பெற்றவர் நீங்கள் என்று உலகமே போற்றுகிறது. அதனால் தான் உங்களிடம் நாங்கள் வந்தோம். மகிழ்ச்சி. நான் மிகச்சிறந்த ஜென் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இல்லையா? அப்படியானால் என்னிடம் கற்கக்கூடியவர்களும் மிகச்சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பதில் தவறில்லையே என்று கேட்டார். ஒரு தவறும் இல்லை. சரி, நீங்கள் மிகச்சிறந்தவர்களா என்பதை நான் எப்படி அறிய முடியும்? ஒரு சிறிய பரிசோதனை வைக்கிறேன். இந்த சோதனையில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு நான் ஜென் தத்துவத்தை உணர்த்துகிறேன் என்று சொன்னார். ஏதோ ஒரு கடுமையான சோதனை வைப்பாரோ என்று கலக்கத்தோடு இருவரும் நிற்கிறார்கள். அவர் பக்கத்தில் ஒரு தகர குவளை இருந்தது. அந்த தகர குவளையில் கொஞ்சம் விதைகள் இருந்தன. ஒரு விதையை எடுத்து ஒருவரிடம் கொடுத்தார், இன்னொரு விதையை எடுத்து இன்னொருடம் கொடுத்தார். இந்த விதையை கொண்டு செல்லுங்கள், உங்கள் வீட்டுக்கு பின்னாலே இருக்கிற தோட்டத்தில் இந்த விதையை நீங்கள் மண்ணுக்குள்ளே புதைத்து இதை செடியாக்கி ஒரு கட்டத்தில் அது பூக்களாக பூக்கும். அப்பொழுது அந்த பூக்களை கொண்டு வர வேண்டும். இதற்கு நான் உங்களுக்கு 6 மாதம் அவகாசம் கொடுக்கிறேன் என்று சொன்னார். இவ்வளவு சாதாரண ஒரு சோதனையா என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் சென்றார்கள். 6 மாதம் முடிந்தது. நன்றாக கேட்க வேண்டும், இவையெல்லாம் சாதாரண கதைகள் இல்லை. 6 மாதம் முடிந்தது. இருவரும் வந்தார்கள். ஒருவன் ஒரே ஒரு பூவை கையில் எடுத்துக்கொண்டு வந்து நின்றான். இன்னொருவன் கூடை நிறைய பூக்களை தலையில் சுமந்தபடி வந்து நின்றான். இருவரையும் ஜென் பார்க்கிறார். முதலில் இந்த ஒரு பூவோடு வந்து நின்றானே அவனை பார்த்து கேட்டார், நண்பனே, நான் உனக்கு கொடுத்த விதையை நீ கொண்டு போய் அதை செடியாக்கி அதில் இந்த ஒரு பூவைத்தான் உன்னால் காண முடிந்ததா? உடனே அவன் சொல்ல ஆரம்பித்தான், ஐயா, நீங்கள் ஒரு விதையை கொடுத்தீர்களே, அந்த விதையை நான் வீட்டிற்கு கொண்டு போய் பார்த்தேன், விதை பழுது. அவ்வளவு வீரியமான விதையாக அது தெரியவில்லை. இருந்தாலும் நீங்கள் கொடுத்தீர்கள் என்பதற்காக என்னுடைய வீட்டு தோட்டத்தில் நான் கொண்டு போய் மண்ணை தோண்டி உள்ளே வைத்தேன். என் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மண் இருக்கிறதே, அது ஈரம் குறைந்து வறண்டு கிடக்கிற மண். ஆனாலும் முயன்று பார்ப்போம் என்று அந்த மண்ணை தோண்டி நான் அதற்குள்ளே வைத்தேன். பிறகு தண்ணீர் ஊற்றினேன். கொஞ்சம் வளர ஆரம்பித்தது. அதில் என்ன பிரச்சனை என்றால், நான் எந்த இடத்தில் வைத்தேனோ அதற்கு நேர் மேலே ஒரு மரம் கிளை பரப்பி நிழல் தருகிற நிலையில் சூரிய வெளிச்சம் பட முடியாமல் போய்விட்டது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் பிறகு இந்த ஒரு பூ அதனிடமிருந்து கிடைத்தது. அதை உங்களிடம் கொண்டு வந்து கொடுத்தேன். அப்படியா? மகிழ்ச்சி. தம்பி, நீ என்ன கூடை நிறைய பூ வைத்திருக்கிறாய், எங்காவது வாங்கி கொண்டு வந்தாயா என்று கேட்டார். இல்லை ஐயா, நீங்கள் கொடுத்த விதையை அதை கொண்டு போய் வைத்து அது செடியாகி அந்த செடியில் பூத்த பூக்களைத்தான் உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? இந்த தம்பி ஒரு பூவோடு வந்திருக்கிறார். இவருக்கு என்ன விதையை கொடுத்தேனோ அந்த விதையைத்தான் உனக்கும் கொடுத்தேன். உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பூக்கள் பூத்தன? ஐயா, இன்னும் கூட நிறைய பூக்கள் அங்கே தோட்டத்தில் இந்த செடியில் இருக்கிறது.
இந்த ஒரு கூடையில் பறித்த பிறகும் கொடியில் பூக்கள் இருக்கின்றன. அப்படியா, இது எப்படி நேர்ந்தது என்று கேட்டார். கவனமாக கேளுங்கள். உடனே அவர் சொன்னான், ஞானியிடம் வந்து நின்று அவன் சொல்கிறான், நீங்கள் ஒரு விதை கொடுத்தீர்களா? என் வாழ்வின் ஒரே நோக்கம் உங்களைப் போல் எப்படியாவது ஒரு ஜென்னாகி விடுவது என்பதுதான். அப்படி என்றால் நான் ஒரு ஜென்னாக வேண்டும், உங்களிடம் அதை பெற வேண்டும் என்றால் அதற்கான வாய்ப்பை எனக்கு தரக்கூடியது எது? இந்த விதைதான். எனவே இந்த விதையை என் கையில் பெற்ற அந்த கணத்திலிருந்து நான் நேசிக்க தொடங்கிவிட்டேன் என்றான். நேசம், நேசம் மறந்து விடாதீர்கள். இந்த விதையை நான் நேசிக்க தொடங்கினேன். பிறகு அதை கொண்டு போய் மண்ணை தூண்டி விதையை வைத்த பொழுது நான் மண்ணுக்கு நன்றி சொன்னேன். இந்த விதையை இந்த மண்ணில் வைக்கிறேன், உன் மூலமாகத்தான் இது செடியாக வேண்டும், உன் மூலமாகத்தான் இந்த செடியில் ஏராளமாக பூக்க வேண்டும். நான் சென்னிடம் போய் சேருவதற்கு நீதான் எனக்கு உதவியாக இருக்கப் போகிறாய் என்பதனால் உனக்கு இன்று முதல் நான் தொடர்ந்து நன்றி பாராட்டுகிறேன் என்று மண்ணுக்கு நன்றி சொன்னேன். அப்படியா? பிறகு என்ன செய்தாய்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடி கண் விழித்து வளரத் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் அந்த செடியை நான் வாழ்த்தியபடியே இருந்தேன். செடியே நீ வாழ்க, செடியே நீ வளர்க, செடியே நீ பூவாய் எனக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பை தருக என்று திரும்ப 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 அந்த செடியை நான் வாழ்த்தி கொண்டே இருந்தேன். அது பூவாய் பூத்து சொரிந்து விட்டது ஐயா என்றான். ரொம்ப மகிழ்ச்சி. இப்பொழுதுதான் கதையினுடைய கிளைமேக்ஸ். இவனை பார்த்தார். இந்த ஒரு பூ கொண்டு வந்தானே, அவனை பார்த்து சொன்னார், நீ அடுத்தவர் மீது பழியை போட்டே தான் தப்புவதற்கான வழியை தேடுகிறவனாக இருக்கிறாய். உனக்கு ஞானம் போதிப்பதனால் ஒரு பயனும் கிடையாது. விதை பழுது என்றாய், மண் வறண்டு கிடக்கிறது என்றாய், மேலே இருந்து வெளிச்சம் வரவில்லை என்றாய். உன்னுடைய குறையாக ஒன்றையும் நீ சொல்லவில்லை. எல்லா குறைகளையும் மற்றவற்றின் மீது தூக்கி போட்டாயே. இதை விட ஒரு துர்க்குணம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. இப்படி குணக்கேடு உள்ள ஒருவனை ஒருபோதும் சென்னாக்க முடியாது. அதனால் நீ போய் வா என்றார். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனை பார்க்கிறார். அவன் எப்படியாவது நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்து விடும் என்ற நம்பிக்கையோடு கைகூப்பியபடி நிற்கிறான். அவனை பார்த்தார். நண்பனே, உனக்கும் என்னால் பாடம் சொல்ல இயலாது, நீயும் போய் வா என்றார். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவன் ஒரு பூவோடு வந்தான். அவனை வேண்டாம் என்று மறுதளித்தது சரி. கூடை நிறைய பூவை கொண்டு வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் காரணங்களை கேட்டார், விளக்கம் கொடுத்தோம். உன்னையும் சேர்த்து கொள்ள முடியாது, போய் வா என்கிறாரே. புரியாமல் நின்றான். சிரித்து கொண்டே சொன்னார், மகனே, உனக்கு நான் சொல்ல வேண்டிய அளவுக்கு புதியதாக ஒன்றுமே இல்லை. ஜென் தத்துவத்தின் இயல்பு முழுவதையும் அறிந்து வைத்தவனாக நீ இருக்கிறாய். ஜென் தத்துவம் என்பது என்ன? நேசம் கொள்வதுதான். சாதி, மதம், இனம், மொழி, நாடு என்று அனைத்து தடைகளையும் தகர்த்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உயிர் உள்ள உயிரற்ற எல்லாவற்றையும் நேசிக்கக்கூடிய நெஞ்சம் மிக முக்கியமானது. நேசம்தான். நீங்கள் ஆன்மீகம், மதம் என்று இரண்டு இருக்கிறது. இரண்டையும் நாம் ஒன்றாகத்தான் பாவிக்கிறோம். அது பிழை. மதம் என்பது எல்லா மக்களுக்குமானதல்ல. நான் ஒரு இந்துவாக இருந்தால் இந்துக்களை நேசிக்கக்கூடிய அளவுக்கு அதே நேசம் ஒரு கிறிஸ்தவரிடம் எனக்கு இருக்குமா என்றால் ஐயத்திற்குரியது. ஒரு இஸ்லாமியரிடம் இருக்குமா என்றால் ஐயத்திற்குரியது. அதே போன்றுதான் ஒரு இஸ்லாமியரும் ஒரு கிறிஸ்துவரும். என் மதம் சார்ந்த மனிதர்கள் என்ற ஒரு எல்லையிலே அந்த மதம் என்னை நிறுத்தி விடுகிறது. ஆனால் ஆன்மீகத்திற்கு எல்லை கிடையாது. இப்பொழுது நீங்கள் சாதி பார்த்தா உதவுகிறீர்கள், மதம் பார்த்தா உதவுகிறீர்கள்,
மொழி பார்த்தா உதவுகிறீர்கள், இனம் பார்த்தா உதவுகிறீர்கள், இல்லை நாடு பார்த்து உதவுகிறீர்களா? உலகையே ஒரு மனித நேயத்தின் மையப்புள்ளியில் வைத்துதானே நீங்கள் செயற்படுகிறீர்கள். அதே போன்றுதான் ஆன்மீகம் என்பது என்ன? எல்லா உயிர்களையும் தன்னுள் காண்பது, எல்லா உயிர்களிலும் தன்னை காண்பது. அதுதான் ஆன்மீகம். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களிலும் என்னை நான் காணத் தொடங்கிவிட்டால் எந்த உயிரையாவது என்னால் வெறுக்க முடியுமா? பகைக்க முடியுமா? அழிக்க முடியுமா? அன்பு கூர்ந்து யோசியுங்கள். எல்லா உயிர்களிலும் என்னை காண்பது, எல்லா உயிர்களையும் என்னுள் காண்பது. என் மனைவியை பார்க்கிற பொழுது அவள் வேறு நான் வேறு அல்ல, அவளுள் நான் இருக்கிறேன், என்னுள் அவள் இருக்கிறாள் என்ற நிலையில் நான் அவளை வெறுப்பேனா? இப்படி கடவுளை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, ஏன் நமக்கானவர் என்று அவரை நினைக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்த மனிதர்களை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நம்மை பிரிப்பதற்கு 1000 பிளவு சக்திகள் இருக்கின்றன. நேசம், நேசம், லவ் அண்ட் அஃபெக்ஷன், அதுதான் முக்கியமானது. அது உன்னிடம் இயல்பாக இருக்கிறது. நீ நேசிக்க தெரிந்தவனாக இருக்கிறாயே, அடுத்து நீ நன்றி பாராட்டுகிற உள்ளமுடையவனாக இருக்கிறாயே, அந்த நன்றி உனக்கு இருக்கிறது. மண்ணுக்கு நீ நன்றி செலுத்தி இருக்கிறாயே. எனவே நேசத்தை நீ வெளிப்படுத்தினாய், நன்றியை நீ வெளிப்படுத்தினாய். அடுத்து சொன்னாயே வாழ்த்தினேன் வாழ்த்தினேன். அதுதானடா அற்புதத்திலும் அற்புதம், உன்னதத்திலும் உன்னதம். என்னிலும் நீ உயர்ந்தவனா? நன்றாக இரு. என்னிலும் நீ சிறந்தவனா? நன்றாக இரு. அறிவில் சிறந்தவனா? பொருளில் சிறந்தவனா? ஆற்றலில் சிறந்தவனா? எதில் என்னை விட உயர்ந்தவனாக இருந்தாலும் உன்னை நான் வாழ்த்துகிறேன் என்று எண்ணக்கூடிய இருதயத்தில் பகைமை நெருப்பே இல்லை, பொறாமை இல்லை, பிணக்கு இல்லை, பிளவு இல்லை, வெறுப்பு இல்லை, எந்த கீழ்குணமும் இல்லை. எனவே இந்த 3 தன்மைகளை பெறுவதற்காகத்தான் இந்த ஜென் பாடம் நடக்கிறது. நீ இயல்பாகவே பெற்றுவிட்டாய், உனக்கு எதற்கு ஒரு பாடம்? சென்று வா மகனே என்று சொன்னதாக அந்த கதை. இந்த ஒரு கதைக்குள் இருக்கக்கூடிய இந்த 3 பண்புகளை பார்க்க, இவையெல்லாம் தலைமைக்கான பண்புகள், இவையெல்லாம் தலைமைக்கான பண்புகள் என்று யோசிக்க வேண்டும். வரி வரியாக நாம் பேசிக்கொண்டே போகலாம். நீங்கள் சாக்ரட்டிஸ் ஒரு செய்தியை சொல்கிறார். பரிசோதிக்கப்படாத வாழ்க்கை வாழ தகுதியற்றது என்கிறார். நீங்கள் முதலில் ஒரு தலைமை பண்பை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உங்களை நீங்கள் பரிசோதிக்க வேண்டும். நீங்கள் எனக்கு புறத்தே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் அறிந்தேன் என்றால் அதற்கு பெயர் அறிவல்ல, அவையெல்லாம் வெறும் தகவல்கள். நான் அதை பல இடங்களில் சொல்லுவேன். இன்ஃபர்மேஷன், நாலெட்ஜ், விஸ்டம் என்று 3 படிநிலைகள் இருக்கின்றன. இப்பொழுது நீங்கள் லட்சம் லட்சமாக கொட்டி கொடுத்து கல்லூரிகளில் பிள்ளைகள் படிக்கிறார்களே, அவர்கள் பெறுவதெல்லாம் என்ன? வெறுமனே தகவல்கள் தான். They receive only information. They don't acquire any knowledge. தகவல்களை திரட்டுகிறார்கள். அத்தனை தகவல்களும் கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கிறது. எனவே தகவல்கள் மட்டுமே அறிவாகாது. முதலில் தகவல்களை பெறுவது, அடுத்து அறிவை அடைவது. அறிவு என்பது என்ன? தன்னை அறிய வேண்டும். அவரை எனக்கு தெரியும், இவரை எனக்கு தெரியும், ஊரை தெரியும், உறவை தெரியும், உலகை தெரியும் என்றால் அது அல்ல. உன்னை தெரியுமா? அதுதான் முக்கியம். அதனாலே தான் ரமணர் சொன்னார், 3 கேள்விகளை நீ கேள் என்றார். Who am I? Why am I? How am I? இந்த 3 கேள்வியை கேள். Who am I? நான் யார்? நான் யார் என்று அறிய வேண்டும் என்றால் வெளியே நின்றால் அறிய முடியாது. என் உள்ளே செல்ல வேண்டும். என் உள்ளே செல்வதற்காகத்தான் இந்த மண் கொடுத்தது தியானம். உலகத்திற்கே வழங்கிய கொடை அது. நண்பர்களே, நீங்கள் ஒரு 15 நிமிடம் உங்கள் கண்மூடி தனித்து இருந்து பாருங்கள்.
அதில் கிடைக்கக்கூடிய அனுபவம் என்பது மிக உன்னதமாக இருக்கும். நான் ஒரு 10 ஆண்டுகளாக வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை மௌன விரதம் இருக்கிறேன். 30 மணி நேரம் இருப்பேன். ஒரு அறைக்குள் தான் ஒடுங்கி இருப்பேன். உலகத்தோடு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஒரு நாள் உலகத்தை விட்டு முற்றாக போய் விடுவேன் அல்லவா, அதற்கான ரிஹர்சல் இது, ஒத்திகை. அதனால் உலகத்தோடு எந்த தொடர்பும் இல்லாமல் இருப்பேன். எனக்குள் நான் செல்கிறேன். என்னை நான் அறிய முயல்கிறேன். என் பலம் எது, என் பலவீனம் எது, என் குறை எது, என் நிறை எது, எப்படி தெரியும்? உள்ளே சென்றால் தான் தெரியும்.